பாரம்பரிய நெல் பாதுகாப்பு ஐயா திரு ஜெயராமன் அவர்கள் பாதம் பணிந்து தொழுது வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இனிய பாரம்பரிய தேசிய நெல் பாதுகாப்பு பாரம்பரிய உணவு விழாவிற்கு வருகை தந்து தங்களுடைய அனுபவங்களை பகிர இருக்கின்ற அன்புக்கினிய பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு இங்கே வந்து தானும் இந்த சமுதாயத்துக்கு நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று எண்ணும் வகையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற வெளியூரிலிருந்து மிக சிரமங்களுக்கு இடையே வந்திருக்கின்ற விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் இங்கே வந்து இந்த பாரம்பரிய உணவுகள் மற்றும் பாரம்பரியத்தை சார்ந்த விதைகளையும் காட்சிக்கு மூலிகை தோட்டம் போன்ற காட்சிகளை வைத்து இங்கே மக்களுக்கு அதை கொண்டு செல்ல மிகப்பெரிய அருப்பணியை செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த விழாவினை இங்கே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து தாய்மார்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் 2013 நம்மாழ்வார் ஐயா அவர்களை எங்களுடைய தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாக ஆற்காடு அருகிலே இருக்கின்ற தக்காமரம் எங்கள் கிராமத்தில் எங்களுடைய கேஎம் இயற்கை வழி வேளாண் பண்ணையில் முதல்ல ஐயா ஆயிடுச்சு வந்தோம். அப்போ ஓரளவுக்கு விழிப்புணர்வு இல்லாத காலம் இல்லைன்னு சொல்ல வேண்டும். நானே ஆச்சரியப்படும் வகையில் சுமார் 600 பேர் வந்திருந்தாங்க. முதல் நாள் நிகழ்ச்சி எனக்கு எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. என்னுடைய குழுவினர், என்னுடைய அன்புக்கினிய விஜயசங்கர் அவர்களும் எங்கள் குழுவினர்களும் நாங்கள் அவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. அப்போ தான் நினச்சேன், இந்த இயற்கை விவசாயத்திற்கும் இயற்கையின் மேலும் மக்களுக்கு இருக்கின்ற புரிதல், அதனால் ஏற்பட்ட ஆர்வம் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தந்தது. அதுக்கப்புறம் ஐயா வந்து பாலாறு பாதுகாப்பு இயக்கம் ஒன்று நடத்தணும்னு ஐயா தான் முன்மொழிந்தார்கள். அதை பண்ணி 2000 பேரை ஒன்று திரட்டி ராணிப்பேட்டையிலிருந்து வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வரைக்கும் ஏறக்குறைய 2000 பேர் நடைப்பயணமாக ஐயா முன்னிலையில், தினமலர் கோபால்ஜி அவர்கள் முன்னிலையில் நாங்கள் வந்து நடைப்பயணமாக போய் அப்போ பாலாறு பாதுகாக்கிறதுக்கு எங்களுடைய ஆலோசனைகள் வந்து மறுவாக ஐயா கையால் வந்து நாங்கள் கொடுத்து வச்சோம். அதன் பிறகு ஐயாவுடைய வானகம் சென்று ஐயா வந்து நேரடியாக செஞ்சுட்டாங்க. அதன் பிறகு ஐயா வந்து திருத்தணியில் ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒரு நாள் முழுவதும் இந்த பாரதி சொத்து அந்த திருவாரூர் படத்தில் அந்த பண்ணை இருக்குது. அவருடைய பண்ணையில் அவரோட ஒரு நாள் முழுவதும் இருந்து அவருடைய சிந்தனைகளையும் அவருடைய பேச்சையும் ரொம்ப நகைச்சுவை கொண்டு ஐயா கேட்போம். அவருடைய கருத்துக்களையும் எங்களுக்கு அது வாழ்நாளில் நாங்கள் செய்த புண்ணியமாக அதை கருதுகின்றோம். அதன் பிறகு ஐயாவுக்கு மறைவுக்கு பிறகுதான் இந்த இயற்கை விவசாயம் என்பது மிகப்பெரிய ஒரு வேகம் எடுத்திருக்கிறது. அந்த இயற்கை விவசாயத்தை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இயற்கை விவசாயம் என்பது இந்த கொரோனா காலம் என்பது மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்முடைய இயற்கை விவசாயிகள் அனைவரும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆர்வம். அதை முன்னிட்டு தான் நம்முடைய நெல் ஜெயராமன் ஐயா அவர்களை அழைத்து வந்து நாங்கள் ஆற்காடு அரிசி திருவிழா மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழான்னு ஆரம்பித்தோம். முதல் வருஷமே ஏறக்குறைய அந்த திருவிழாவுக்கு 5000 பேர் வந்தாங்க. எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. ஐயா தான் வந்து நெல் ஜெயராமன் ஐயா அவர்கள் தான் வந்து முதல்ல எங்களுடைய ஆற்காடு அரிசி திருவிழாவை படிக்க வைத்தார்கள். அதுக்கு அடுத்த வருஷமும் 7000 பேர், அதுக்கு அடுத்த வருஷம் 2 நாள் நிகழ்வாக நடக்கும்போது 10,000 பேர்,
மறுபடியும் என்னுடைய நிகழ்ச்சி. அந்த நேரத்தில் சரியா அரசாங்கம் வந்து இந்த கொரோனா லாக்டவுன் அறிவித்ததுனால எங்களால் அந்த 4ஆம் ஆண்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த இயலவில்லை. அடுத்த வருடம் நிச்சயமாக அந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் என்னுடைய அனுபவம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். இது வந்து மிகவும் வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா உலகம் பூராவும் இன்னைக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அந்த மார்க்கெட்டிங் வந்து விவசாயத்தில் தான் இருக்கு. தொடர்ந்து அந்த இயற்கை விவசாயத்தில் தான் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அதனால இளைஞர்கள் தொடர்ந்து படையெடுத்து வருகிறார்கள். அதுவும் ஐடி ஃபீல்டுலாம் நிறைய பிள்ளைங்க வந்திருக்காங்க, எங்களோட தொடர்பில் இருக்காங்க. இங்கே நிறைய பேர் கடை வச்சிருக்கலாம். பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையோடு வந்து இங்கே கடைகளை வைத்து இப்போ வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. விவசாயத்தையும் தொடங்கி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த பிள்ளைகள் வந்து நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு சிறப்பான நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பிள்ளைகளுக்கு நாம் அனைவரும் ஊக்கமும் ஆக்கமும் தர வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இருக்கின்ற இந்த வேகத்தை பார்க்கும்போது எனக்கு சில எச்சரிக்கை உணவு தேவைப்படுகிறது என்று நான் இங்கே கூறிக்கொள்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், மறுபடியும் ஐயா சொன்னாங்க, ஒவ்வொரு இயற்கை விவசாயம் சுயம்புவாக இருக்க வேண்டும். வெளியே இருந்து எந்த பொருளையும் வாங்கக்கூடாது. ஒரு பசுமாடு இருந்தால் போதும் 10 ஏக்கரா பயிர் வைக்க முடியும் அப்படின்னு கடல் பயிற்சியில் நிரூபணம் பண்ணிருக்கிறார். நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் மறுபடியும் இயற்கை உரம், ஏற்கனவே ரசாயன உப்புகளை போட்டு மண்ணை மணலாக்கி பூச்சி என்கிற பூச்சி கொல்லி மருந்துகளை அடித்து அதுக்கு பூச்சி மருந்து என்று பெயர் வைத்து இருக்கிற பறவை இனங்கள்லாம் உழைச்சி நம்முடைய இயற்கையை அழித்தது இல்லாமல் இப்போ மறுபடியும் வேற ஒரு ரூபத்தில் உள்ள வந்துடுவாங்கங்கிற அச்ச உணர்வு இருக்குது. நான் மேடையில் தெரிவிக்க வேண்டிய காரணம் என்னன்னு சொன்னால், மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஐயா சொன்ன மாதிரி மறுபடியும் இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள், மறுபடியும் இந்த அதிகாரிகள், மறுபடியும் இந்த அரசாங்கம் இப்போ மரபணு மாற்றுகளை இதில் வந்து நாங்கள் வந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்திருக்கிறோம், விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்திருக்கிறோம் அறிக்கையை சொல்லி மறுபடியும் இயற்கை மருந்து, மறுபடியும் இயற்கை பூச்சி மருந்து அப்படின்னு நிறைய கம்பெனிங்க பார்த்தீங்கன்னா நிறைய உள்ள வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்முடைய கொள்கை ஐயா சொன்னது என்ன, எந்த காரணத்தை கொண்டும் வெளியே இருந்து ₹1 கூட நம்ம எந்த இடுபொருளையும் வாங்கி வரணும். ஏன்னா நம்மை சுற்றி நம்மகிட்டே நம்முடைய நிலத்தை சுற்றி எல்லாமே இருக்கு. நமக்கு தேவை ஒரே ஒரு மாடு இருக்கா போகும். அப்போ எளிமையாக விவசாயம் பண்ணி அதில் விளையக்கூடிய நம்முடைய இயற்கை விளைபொருட்களை, இந்த ஆரோக்கியமான விளைபொருட்களை, இந்த ஆரோக்கியமான உணவை மக்களுக்கு எடுத்து சேர்க்கணும். ஆக கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போகணும், நகரத்திலிருந்து கிராமத்தில் வரக்கூடாது. ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்லாம் நிறைய பார்க்குறேன், ஏகப்பட்ட கம்பெனி உள்ள வராங்க. மறுபடியும் எங்கே எடுத்துட்டு போய் நம்மளை வந்து ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது, ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்து மறுபடியும் நம்ம கொண்டு படுகொலியில் தள்ளி விடுவாங்களோ என்கிற அச்சம் எனக்கு அதிகமாக இருக்கு. எங்களுடைய ஆற்காடு அரசுகளோட பார்த்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் இயற்கை உரங்கள் என்ற பெயரில் எந்த கம்பெனியாவது விற்பனை பண்ணாங்க அனுமதி கிடையாது. ஏன்னா இது எங்கள் கொள்கைக்கு விரோதமானது என்று சொல்லி நாங்கள் வந்து அதை அனுமதித்தே. இப்போ நிறைய இடத்துல ஏதோ ஒரு ரூபத்தில் மீண்டும் வந்து நமக்குள்ள போகுது, மறுபடியும் அவருடைய மார்க்கெட்டிங் நம்ம கேட்கணும். ஏன்னா உலகத்திலே இன்னும் பெரிய மார்க்கெட்டிங் விவசாயம் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெரும்பகுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறது விவசாயம் தான். அந்த விவசாயத்தை மறுபடியும் எங்கே எடுத்து போய் பாதாளத்தை தள்ளி விடுவார்கள் என்கிற அச்சம் இருக்கு. ஏன்னா என்னதான் நம்ம இதை வந்து விழிப்புணர்வாக செயல்பட்டாலும் கூட நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த காரணிகள் வந்து எப்படி சுயநலத்தினால மறுபடியும் நம்மகிட்ட வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அத்தனை அன்பர்களும் ஒரு அதிகாரி பேசினார், எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு வச்சுட்டு அங்கே வந்து இயற்கை விவசாயத்தில் எல்லாத்தையும் செய்து உங்களால் வாழ முடியாது, கொஞ்சம் செயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்யுங்கன்னு சொல்றேன். இது போதெல்லாம் நம்ம அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றோம். ஏன்னா நம்மாழ்வார் சொன்னாரு,
அந்த காலத்திலே ஒரு ஏக்கராக்கு 4 டன் எடுத்து நெல்லெல்லாம் இருந்தது. ஏன்னா மாடு கட்டி போரடித்தால் மாறாது என்று யானை கட்டி போரடித்த சமுதாயம் நம்ம சமுதாயம். பாரம்பரியமாக 5000 10,000 ஆண்டுகளாக இந்த கால்நடைகளை வைத்து நாம் கொஞ்சம் கொஞ்சமா விவசாயத்தை மேம்பட்டு ஒரு தரமான உலகத்துக்கே எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இயற்கை விவசாயத்தை செய்து கொண்டிருந்தவர்கள் நாம. அப்பேற்பட்ட நம்மை பசுமை புரட்சி என்ற பெயரால படுபாதாரத்தில் தர்றாங்க. மறுபடியும் இயற்கை விவசாயம் அவங்க வந்து இந்த எழுச்சியை பார்த்து மறுபடியும் கையில் எடுத்துறாங்க. எங்க ரொம்ப ஒரு அச்சமாக இருக்கு. அதனால நாம் எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் என்ன இது பண்ணாலும் நம்முடைய கொள்கையிலிருந்து மாறாம நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடத்துவதாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மக்களுக்கு நேரடியாக நம்முடைய உழவர்கள் கொண்டு போய் இந்த இது சேர்க்கறதுக்காக நிறைய உழவர்கள் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பல விஷயங்களை வந்து நம்ம முன்னெடுத்து செல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். வெறும் விவசாய வரைக்கும் செய்துட்டு நின்றுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளால முன்னேறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நாம் உற்பத்தி பண்ற அனைத்து பொருட்களையும் நேரடியாக மக்களுக்கு சென்றடைய பல வழிகளை நாம் முயற்சி செய்து பல குழுக்களை உருவாக்கி செந்தமிழ் செல்வம் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க எங்களுடைய வேலூர் மாவட்டத்தில் எல்லாருக்கும் முன்னெடுப்பா நம் சந்தைக்கு ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு மிக சிறப்பாக தமிழ்நாட்டிலே ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் எதிர்கொண்டு வந்திருக்காங்க. அதுபோல நிறைய மக்கள் வாங்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நிறைய மக்கள் வந்து இருந்தால் விருப்பத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் பார்சல் ஆகிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நேரடியாக என்னுடைய பண்ணையில் விளையக்கூடிய பொருட்களை எவ்வளவு நீங்க இருக்கிற தகவல் தொடர்பு நாம் பயன்படுத்தணும். விஞ்ஞானத்தை நம்ம ரொம்ப சரியா பயன்படுத்தணும். அதனால இது போல நிகழ்வுகள் மூலமாக நம்முடைய மக்களுக்கும் இயற்கை விவசாயத்திற்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி வருங்கால சந்ததிகள் வலிமை